அப்படித்தான் அவர் பொது வாழ்வுக்கு வருகிறார். அதுவே அவருடைய அரசியல் பிரவேசத்துக்கு காரணமாகிறது. 1933 வருடம் விவேகானந்தர் முதலாவது ஆண்டு விழா என்ற நிகழ்ச்சியில் தான் முதலாக மேடையில் முழங்குகின்றார் தேவர் திருமகன். அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் பெயர் சேதுராமன் செட்டியார். இதை நான் குறிப்பிட காரணம், இதை மறக்காமல் இருந்து பெரிதொரு கட்டத்தில் ஒரு தேர்தல் களத்துக்கு போகிற போது தனக்கு முதலாக விவேகானந்தரை பற்றி எழுமின் விழிமின் என்ற குரல் கொடுத்தாரே விவேகானந்தர். சகோதர சகோதரிகளே என்று சிகாகோவில் நடைபெற்ற அனைத்து உலக நாடுகளின் சமய மாநாட்டிலே முழக்கமிட்டு உலக நாடுகளின் பார்வையை தன் பக்கம் திருப்பினாரே பரமஹம்சருடைய தலைமை சீடர் விவேகானந்தர். அவரை பற்றி பெருமையோடு பேசுகிற வாய்ப்பை தனக்கு ஏற்படுத்தி கொடுத்த சேதுராமன் செட்டியாரை ஒரு தேர்தல் களத்தில் தன் சமூகத்தைச் சேர்ந்த மறவர் குலத்தைச் சேர்ந்தவர் ஒருவர் போட்டியிட வேண்டும் என்பதற்கான எல்லா வாய்ப்பும் இருந்த பொழுது அதை தவிர்த்து விட்டு சேதுராமன் செட்டியார் அவர்களை தேர்தல் களத்திலே நிறுத்தி ஜெயிக்க வைத்த பெருமகன் தான் தேவர் திருமகன் என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இப்படிப்பட்ட சூழலில் பசும்பொன் தேவர் திருமகனாருடைய அரசியல் பிரவேசத்தில் அப்பொழுது ஏற்பட்ட அடக்குமுறை சட்டங்களை எதிர்த்தவர் போராடுகிறார். இங்கே குறிப்பிட்டார்களே, இத்தமிழகத்திலேயே மிகப்பெரிய துன்பத்துக்கும் அடக்குமுறைக்கும் ஆளான சமுதாயம் முக்குலத்தோர் சமுதாயம். ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இந்த நாட்டினுடைய விடுதலை வரலாற்றிலே பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய அடக்குமுறைக்கு பலியான சமுதாயம் அந்த சமுதாயம். ஒவ்வொரு விதமான அடக்குமுறை இருக்கும். தென்னாப்பிரிக்காவிலே அபர்தைடு நிற வேற்றுமை அடக்குமுறை, அமெரிக்க நாட்டிலே அண்மை காலம் வரையிலே கருப்பர்களுக்கு எதிரான ஒரு அடக்குமுறை, இந்த நாட்டிலே விதைக்கப்பட்ட வர்ணாசிரமத்தின் காரணமாக நிகழ்த்தப்பட்ட அடக்குமுறை. தமிழகத்துக்கு என்னால் இந்த உயிர் இருக்கின்ற வரையில், இந்த தொண்டை குழியில் என் ஜீவன் இருக்கின்ற வரையில் இந்த மண்ணுக்கு, இந்த மண்ணில் வாழும் தமிழக மக்களுக்கு நான் ஊழியம் செய்வேன்.